இப்ராஹிம் நபி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுகிற எங்க தலைவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குர்ஆனை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பாடத்தை நீங்க படிப்பீங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி, நான் சொன்னேன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த முழு இந்த உம்மத்தை இப்ராஹிம் நபியோட ஒரு துஆல வச்சிருக்கிறான். நான் காட்டுறேன். அவர் யாரென்று காட்டினால் நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எந்த ஸ்டேஜை கொடுத்தாண்டு. இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான், கால வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிமை அல்லாஹ் நிறைய கட்டளைகளை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, எல்லாத்தையும் அவர் தமாம் பண்ணிட்டாரு. ஃபினிஷ், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாரு. கால அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. இப்ராஹிம், இந்த எல்லாருக்கும் நீங்க தான் இமாம். இப்ராஹிம், இதுக்கு பிறகு வார அவ்வளவு பேருக்கு நீங்க தான் லீடர். உங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு பெருநாள், உங்களுக்கு கவலைன்னா அவங்களுக்கு இது, எல்லாருக்கும் அறிவிச்சுட்டான். அல்லாஹ் அறிவிச்ச ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் அவர் தான் தலைவர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் இருந்த ஊர் தான் தலைநகரம். இதான் நடக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் கேட்கிறார், கால வமின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ் நான் தலைவன் ஆயிட்டேன், என் சந்ததியில யா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா உடனே உங்க புள்ளைய சொல்லுவீங்க, பேரம் பேத்தி சந்ததி எல்லாத்தையும் கேட்பீங்களா? கால வமின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியில யா அல்லாஹ். கால அல்லாஹ் சொல்றான், லா யனாலு அஹ்தில் ஸாலிமீன், அநியாயக்காரனுக்கு என்னுடைய வாக்குறுதி வராது. அப்ப அவர் புரிஞ்சு கொள்றார், யா அல்லாஹ் என் சந்ததியில் அநியாயக்காரன் வேற வருவானோ? எல்லாரும் முஸ்லிம் நினைச்சிருந்தாரு, என் சந்ததியிலையும் தலைவர் உண்டாக்கும். அல்லாஹ் சொல்றான், என்ன இப்ராஹிம் கேக்குறீங்க? சந்ததியில தலைவனா வருவாங்க, ஆனா அநியாயக்காரர்கள் வருவாங்க, அவங்களுக்கு என் வாக்குறுதி செல்லுபடியாகாது. இப்ப கேட்கிறார், வைஸஅல்னல் பைத்த மஸாபத்தல் லின்னாஸி வ அம்னா. அல்லாஹ் அந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று சேரும் இடமாக மாத்தினான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த ஆலயத்தை? இப்ராஹிம் நபி தனி புள்ளையோட ஹாஜராமா நின்று கொண்டிருந்தாங்களே, அதை முழு உலகமும் ஒன்று சேர அசெம்பிளி பாயிண்ட். உலகத்துள்ள மக்கள் நிறைய போவாங்க, சீனரிஸ் பார்க்க போவாங்க. ஆனா உலகமே போகுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத் லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன இருக்குது? நல்ல கிளைமேட், அப்படி கிளைமேட், நல்ல சீனரி, நூறலியா மாறி, இப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு பெட்டி ஆலயம் காபத்துல்லா. நான் பார்த்திருக்கிறேன். உலகத்துல நிறைய சீனரிகளை போட்டோ அடிப்பாங்க, நிறைய பார்ப்பாங்க, கண்கள் எடுத்துருவாங்க. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை காபத்துல்லாவை மணித்தியால கணக்கு பார்த்திருக்கிறோம். அது சலிப்பு தட்டல்ல. அந்த மக்கள் தவாஃப் 24 மணித்தியாலம் இந்த உலகத்துல தவாஃப் நடந்து கொண்டே இருக்க. ஹரத்துல தொழுகிற நேரத்தை விட்டு அந்த ஆலயம் தவாஃப் நடக்குது. அல்லாஹ் சொல்றான், அந்த வீடு, அதாவது அந்த வீடு மக்கள் ஒன்று சேர்ற இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாங்க மாத்தினோம். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமா மாத்தினோம். சுப்ஹானல்லாஹ், எப்படி கிரேட்! அவர் எவ்வளவு தொழுந்தாருன்னு குர்ஆன் சொல்லல, அவர் செஞ்ச தியாகங்களை எடுத்து காட்டி அல்லாஹ் சொல்றான், அவர் நின்ற இடம் நீங்க தொழுகிற இடம். எந்த நபிக்கும் கொடுக்காத சிறப்பு, எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் கொடுத்தான். அவர் நின்ற இடம் நீங்க தொழுகிற இடம். இப்ப அல்லாஹ் அவருடைய பேச்ச சொல்லி காட்டுறான். வஅத்னா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇ ஸுஜூத். இப்ராஹிம் டைம் இஸ்மாயில் டைம் நாங்க ஒரு வாக்குறுதி எடுத்தோம். எப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இந்த வீட்டில தாயிஃபீன சுத்துவாங்களே, தவாஃப் பண்ணுவாங்களே, அவங்களுக்காக. வல் ஆகிஃபீன இத்திகாஃப் இருப்பாங்களே, சாஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு. வர்ருக்கஇ ஸுஜூத், ருக்குல இருப்பாங்களே, அப்படி சுஜூத், சுஜூத்ல இருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட்டு வரான்? ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்துல நின்றா நன்மை, உட்கார்ந்தா நன்மை, நடந்தா நன்மை, இப்படி ருக்கு செஞ்சா நன்மை, தலையை கீழே வச்சு சுஜூது செஞ்சா நன்மை. அந்த ஆலயத்துல மட்டும் இத்திகாஃப் போயிருங்க. இத்திகாஃப் இருந்தா அங்க போய் தூங்கினா நன்மை. இத்திகாஃப் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாங்க ஒரு வாக்குறுதி எடுத்தோம். என்ன வாக்குறுதி? இங்க வந்து மக்கள் தூங்குவாங்க. ஓ, நல்ல கிளைமேட், அதனால தூங்குவாங்களா? இல்ல. பெரிய நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு அதனாலயா? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா மக்கள் இத்திகாஃப் பண்ணுவாங்க, மக்கள் தவாஃப் பண்ணுவாங்க, மக்கள் ருக்கு செய்வாங்க, மக்கள் சுஜூது செய்வாங்க. நாங்க ஒரு வாக்குறுதி எடுத்தோம். என்ன வாக்குறுதி தெரியுமா? இந்த ஆலயத்தை கிளீன் பண்ணணும். அவங்கள்ட்ட எடுத்த வாக்குறுதி என்ன? இந்த ஆலயத்தை நீங்க கிளீன் பண்ணணும், சுத்தப்படுத்தணும் என்று வாக்குறுதி எடுத்தோம். வஇத்கால இப்ராஹிம், இப்ராஹிம் நபி கேட்டார், ரப்பி, என்னுடைய ரப்பி, இஜ்அல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த நகரத்தை
அதாவது அபயமளிக்கும் நகரமாக மாத்து, இந்த நகரத்தை பாதுகாக்கும் நகரமா மாத்து. ரசூலுல்லாஹ் காலத்தில் எத்தனை யுத்தம் நினைச்சு எனக்கு ஒன்றை காட்டுங்க பாப்போம். 56 யுத்தம், அதுல 19 யுத்தங்கள் ரசூலுல்லாஹ் முகம் கொடுத்தாங்க. 56 யுத்தம். ஒரு இடத்துல ஹரத்துக்கு பக்கத்துல ரத்தம் வடியல. ஒரு யுத்தம் ஃபத்ஹு மக்கா, அல்லாஹ் வாளால இந்த உம்மத்துக்கு வெற்றியை கொடுக்கல. வாளை தூக்க கூடாதுன்னு ஒரு காலம் இருக்குது, அது இஹ்ராம். இஹ்ராம் உடுத்தா, இஹ்ராம் நியத்து வச்சா ஆயுதங்கள் தூக்க கூடாது, வேட்டையாடக்கூடாது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எதுல வெற்றியை கொடுத்தான்? வாளை தூக்கி பத்ர்ல உஹதுல இல்ல, எல்லாத்தையும் தூக்கி வீசி போட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி போங்க. ஒரு ரத்தம் ஒரு துளி விழல. இப்ராஹிம் நபி கேட்ட துஆ, இந்த இடம் சண்டை நடக்கிற இடம் இல்லையா, அந்த இடத்தை பாதுகாத்திரியா. இவ்வளவு வார் நடந்தும் ஹரத்துல எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு மக்கள் போய் பெரிய யுத்தம் ஹரத்துல நடக்கல. அவர் கேட்ட துஆ, வர்துக் அஹ்லஹு மினத் தமராத் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். எப்படி அறிவென்று பாருங்க இப்ராஹிம் நபி. யா அல்லாஹ், ஏண்ட சந்ததிக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? அத சந்ததி இல்ல, அந்த ஊர் மக்களுக்கு வர்துக் அஹ்லஹு மினஸ் தமராத், யா அல்லாஹ் கனிவட்கங்களை கொடுத்துறியா அல்லாஹ். இந்த ஊர்ல ஒன்றுமே முளைக்குது இல்ல, எல்லா கனியும் கொடுத்துரு, நிறைய கனிவட்கங்களை கொடுத்துறியா, எல்லா ஃப்ரூட்ஸையும். யாருக்கு தெரியுமா? மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அவர்களில் யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புறார்களோ, என் பிள்ளைகளே 4 பேர் வழிகட்டு போயிருவான் யா அல்லாஹ். யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? ஆல்ரெடி அல்லாஹ் சொல்லிட்டான், இப்ராஹிம் அநியாயக்காரனுக்கு என்னுடைய வாக்குறுதி செல்லாதுண்டு. அதனால இப்ராஹிம் இப்ப கேட்கிறார், யா அல்லாஹ் ஏன் சந்ததியில யார உனக்கு உன்னை நம்புவாங்களோ, மறுமை நாளை நம்புவாங்களோ அவர்களுக்கு கொடுத்துரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படியா கேக்குறீங்க? கால வமன் கஃபர ஃபஉமத்திஹு கலீலம் சும்ம தர்ரஹு இலா அஸாபின் நார். என்ன சொல்ற? இல்ல இல்லப்பா, அல்லாஹ் சொல்றான், யாரு நிராகரிப்பாங்களோ அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் துஆ, யா அல்லாஹ் என் சந்ததியில தலைவர் உண்டாக்கேண்டு. இப்ப கேக்குற துஆ எப்படி? யா அல்லாஹ் அந்த கனிவட்கங்களோ யார் உன்னை நம்புவார்களோ அவர்களுக்கு கொடுத்துரு. அல்லாஹ் சொல்றான், இல்ல காஃபிருக்கும் கொடுப்பேன், எல்லாரும் கொடுப்பேன், கொஞ்ச காலம் இந்த உலகத்துல அவங்க வசதி அனுபவிக்கட்டுமே. இப்ப பாருங்க, வஇத் யர்ஃபு இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தை, கவாயித் என்ற ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன் உயர்த்தினாங்க. குர்ஆன்ல வரல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆலயத்தை கட்டினாங்க, ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருந்துச்சு, அதை உயர்த்தினாங்கன்னு தான் வருது. யர்ஃபுல் கவாயித், கவாயித மேல தூக்கினாங்க. சோ இவங்க தூக்குறாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை ஏத்துக்கொள் யா அல்லாஹ். இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீ கேட்கக்கூடியவன் அறிஞன் யா அல்லாஹ். கொஞ்சம் பாருங்க அவர் கேட்கிற துஆவை, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ஸுர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். எங்க 2 பேரையும் முஸ்லிம் ஆக்கிரு, எங்க சந்ததியை முஸ்லிம் ஆக்கிறியா அல்லாஹ். அவர் கேட்கிற எல்லா துஆலையும் யாரு வராங்க? யாரு வராங்க? சந்ததி. எவ்வளவு இரக்கம் இருக்கும் பிள்ளையோட, எவ்வளவு இரக்கம் இருக்கும். வ மின் ஸுர்ரி, எங்களுக்கு கேட்கிற துஆ, யா அல்லாஹ் வ மின் ஸுர்ரியத்தி உம்மத் வ மின் ஸுர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், உனக்கு கட்டுப்படுற முஸ்லிம் சமுதாயம் ஆத்திரு. வ அரினா மனாசிக்கனா வ துப் அலைனா, எங்களுக்கு எப்படி வழிபடணும் என்று, ஆலயத்தில் எப்படி வழிபடணும் என்று காட்டியா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ அதாவது நீ ரஹீம் இரக்கம் உள்ளவன், நீ தவ்வாப். அல்லாஹ்வுடைய நல்லடியாளே, ரப்பனா என்னுடைய ரப்பே, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், நல்ல கவனமா இதை கேளுங்க, இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு ஓதிட்டு வந்தேன். இந்த துஆவை மட்டும் நல்லா கேளுங்க. கடைசி துஆ கேட்கிற, ரப்பனா, ஆலயத்தை கெட்டி போட்டு கேட்கிறாரு காபத்துல்லா பக்கத்துல இருந்து, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருமையா கேட்கிறாரு, ஆச்சரியமான துஆ. இப்ராஹிம் நபி என்னுடைய சந்ததி 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 என்று கேட்ட இப்ராஹிம் நபி இந்த துஆ பாருங்க, யா அல்லாஹ் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். என்ன கேக்குற? யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பனா, எங்களுடைய ரப்பே. ரப்பி என்று கேட்கிறாரா, ரப்பனான்னு கேட்கிறாரா? யார் யாரும் பெயரிக்கிறாங்க இங்க பக்கத்துல? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வபஅஸ் ஃபீஹிம், அவர்கள் இருந்து உருவாக்கு, எழுப்பு, ரசூலன், ஒரே ஒரு தூதர். ஆச்சரியம் இல்லையா துஆ? ரசூலன், நிறைய நிறைய தூதர்ல உருவாக்கு கேட்கல, ஒரே ஒரு நபி, ஒரே ஒரு தூதர். மின்ஹும், அவர்கள இருந்து வரணும்.
இந்த ஏரியால இருந்து யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ இந்த ஏரியால இருந்து ஒரே ஒரு நபி வரணும். யத்லு அலைஹிம், அந்த நபி வந்து ஓதி காட்டணும். ஆயாத்தி, உன்னுடைய வேத வசனங்களை ஓதி காட்டணும். வயு அல்லிமுஹுமுல் கிதாப், உன் கிதாபை படித்து கொடுக்கணும். வல் ஹிக்மா, ஞானத்தையும் படித்து கொடுக்கணும். வயு ஜக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தணும். யா அல்லாஹ், இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ மிகைத்தவன் அஸீஸ், நீ ஹக்கீம், ஞானம் மிக்கவன். யா அல்லாஹ். யார் இந்த துவா? யார் இந்த துவா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புல்ல 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 ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரு நபி இல்ல. அவருக்கு இன்னொரு புள்ள இருந்துச்சு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இன்னொரு குழந்தை, இன்னொரு புள்ள. அந்த புள்ளையோட கேட்ட துவா இல்லை இது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம், இவர்கள் யா அல்லாஹ், இஸ்மாயிலுடைய கூட்டத்துல யா அல்லாஹ், இந்த அறத்துக்கு பக்கத்துல பரப்பாங்களே ஃபீஹிம், இவர்கள் இருந்து யா அல்லாஹ் தெளிவா எடுத்து காட்டாரு. இவங்கள்ல இருந்து வரணும், அந்த ஒரே ஒரு நபி வரணும். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. நபி 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 நபி. இப்ராஹிம் நபியோட ஒரு சந்ததி, அவங்கள தான் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாம் வராங்க. அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. நிறைய நபி.